வணக்கம். நான் உங்கள் டாக்டர் கார்த்திக், குழந்தைநல மருத்துவர். நம்ம இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்னன்னா நீமோகோக்கல் வேக்சின் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த நீமோகோக்கல் பாக்டீரியான்றது பாத்தீங்கன்னா குழந்தைகளை என்ன மாதிரியான இன்ஃபெக்ஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா வர வைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவதா அவங்களுக்கு மெனிஞ்சைட்டிஸ், மூளை சம்பந்தமான பாத்தீங்கன்னா இன்ஃபெக்ஷன்ஸ், தண்டுவடம் சார்ந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். இரண்டாவது நிமோனியா சளி, நுரையீரல்ல நிமோனியா சளி வர்றதுக்கான அது ரேப்பிடா பரவக்கூடியது. மூன்றாவதா என்னன்னா அவங்களுக்கு சைனஸ் சார்ந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். நான்காவதா காது சார்ந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம். ஸோ இதெல்லாம் தான் காமனா குழந்தைகளுக்கு வரக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ். அதுவும் இந்த பச்சிளம் குழந்தைகள் இருக்காங்க பாருங்க, ப்ரீடம் டெலிவரிஸ், அவங்களுக்கு கட்டாயம் இந்த நிமோகோக்கல் வேக்சின் போடணும். ஏன்னா இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாமே அவங்களுக்கு அதிகமா இருக்கும். சரி, இவங்களுக்கு மட்டும் தான் போடணும், வேற யாருக்குன்னா பெரியவங்களுக்குமே போட்டுக்கலாம். அந்த பெரியவங்கள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப 2 வயதுக்கு மேல இருக்க குழந்தைகள் இல்ல 50 வயதுக்கு மேல இருக்க பெரியவங்கள், அவங்களுக்கு எப்ப இந்த வேக்சின்ஸ் சஜஸ்ட் பண்ணுவாங்க பார்த்தோம்னா, இப்ப அவங்களுக்கு கிரானிக்கா ஒரு பிரச்சனை, இப்ப கிட்னி சார்ந்த தொந்தரவுகளா இருக்கலாம், இல்ல பாத்தீங்கன்னா அவங்களுடைய எதிர்ப்பு சக்தி குறைவா இருக்கவங்க, இம்யூனோ டிஃபிஷியன்சி இருக்கவங்க. மூன்றாவதா பாத்தீங்கன்னா டயபெட்டிஸ், சுகர் பிரச்சனை இருக்கவங்களுக்கு. நான்காவதா இதயம் சார்ந்த பிரச்சனைகள் இல்ல ஏதாவது சர்ஜரி பண்ணிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாமே இந்த நிமோகோக்கல் இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் இருக்கு. ஸோ அவங்களுமே இந்த தடுப்பூசி போட்டுக்கலாம். ஸோ இதுல என்னென்ன வேக்சின் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 வகையான வேக்சின் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா நிமோகோக்கல் கான்ஜுகேட் வேக்சின், இன்னொன்னு நிமோகோக்கல் பாலிசாக்கரைட் வேக்சின். இப்ப கான்ஜுகேட் வேக்சின் அது எதை வச்சு செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த பாக்டீரியா பாத்தீங்கன்னா 1ல இருந்து 25 சீரோ டைப்ஸ் இருக்கு. அதாவது 1, 2, 3 அந்த மாதிரி இருக்கு. ஸோ அதில் எதுனா ப்ரிடாமினா இன்ஃபெக்ஷன்ஸ் காஸ் பண்ணுது அப்படின்றத ஆல்ரெடி அனலைஸ் பண்ணினா அந்த வேக்சின்ஸ் செய்யறாங்க. அதில் கான்ஜுகேட் வேக்சின்ல நிமோகோக்கல் கான்ஜுகேட் வேக்சின் 10, அதாவது PCV10, PCV13 2 வேக்சின் காமனா நம்ம யூஸ் பண்றது. அது இல்லாம 23 வேலண்ட், அதாவது பாலிசாக்கரைட் வேக்சின்ஸ் இருக்கு. பாலிசாக்கரைட் வேக்சின்ஸ் 23 அந்த சீரோ டைப்ஸும் சேர்ந்து இருக்கிற வேக்சின் தான். ஸோ நம்ம கவர்மெண்ட் ஷெடியூல்ல என்ன வேக்சின்ஸ் போடுறாங்க, பிரைவேட் ஷெடியூல்ல என்ன வேக்சின்ஸ் போடுறாங்க. கவர்மெண்ட் ஷெடியூல்ல பார்த்தோன்னா 6 வாரம், 14 வாரம், அது மட்டும் இல்லாமல் 9ல இருந்து 10 மாசத்துல ஒரு பூஸ்டர் டோஸ் போடுவாங்க. இதுவே IAP ஷெடியூல், பிரைவேட் ஷெடியூல்ல என்ன பண்றாங்கன்னா 6 வாரம், 10 வாரம், 14 வாரம், இல்ல 12ல இருந்து 15 மாசத்துல ஒரு பூஸ்டர் டோஸ், இந்த டோசஸ் போடுறாங்க. பெரும்பாலும் குழந்தைகள் 2 வயசுக்கு குறைவாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நீமோகோக்கல் கான்ஜுகேட் வேக்சின் தான் போடணும். 2 வயசுக்கு மேல இருக்க குழந்தைகள், நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு வேற ஏதாவது தொந்தரவுகள் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு பாலிசாக்கரைட் வேக்சின்ஸ் போடலாம். இப்ப 50 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு தொந்தரவுகள் இருக்குன்னா பாலிசாக்கரைட் வேக்சின் அண்ட் நிமோகோக்கல் கான்ஜுகேட் வேக்சின் ரெண்டுமே சேர்த்து போடுவாங்க ஒரு இடைப்பட்ட காலத்துல. சோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா உங்க பக்கத்துல இருக்க பீடியாட்ரிஷியன் கிட்ட தெரிஞ்சு